அவ்வளவுதான் நண்பர்களே, வாங்க மக்கா வாங்க. நீங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இதோ உங்களுக்காக. வழங்குவோர் பிக் பாஸ், துணை வழங்குவோர் மிஸ்டர் ஸ்னூபி. அவ்வளவுதான் நண்பர்களே, முடிச்சு விட போறாங்க நண்பர்களே, முடிச்சு விட போறாங்க. இந்த வாரம் எனக்கு என்னமோ பயங்கர பட்டாசா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வாரம் பட்டாசு வெடிச்சிடலாம். சரியா? ஏன் நேத்து பட்டாசு வெடிக்கலன்னா, அந்த பொண்ணு போகும்போது நான் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தேன். ஆனா எவிக்டாய் கடைசி நேரத்தில் போகும்போது முத்துக்குமார் பேசின விஷயங்கள், முத்துக்குமார் அதை வச்சு ஃபீல் பண்ண விஷயங்கள், வீடு மொத்தமாக ஃபீல் பண்ணுது, வெளி மக்கள் ஃபீல் பண்ணுது, இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப சாடிஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டாசு வெடிக்கூடாதுன்னு விட்டுட்டேன். கண்டிப்பா இந்த மிட் வீக்ல நம்ம நினைச்சால் வெளியே போனா பட்டாசு என்ன பட்டாசு ஒரு 200 ரூபா வாங்கி வெடிக்கிறோம். என்ன சொல்றீங்க? 200 ரூபா வாங்கி கொளுத்து விட்டு டமாட்டிமா நம்ம வெடிக்கிறோம் நண்பர்களே. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு இஷ்யூ தான். வீட்டுக்குள்ள மிட் வீக் எவிக்ஷன் எப்போ வைப்பாங்க? 10வது வாரம் வந்தாச்சு, இன்னும் வீட்டுக்குள்ள மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லையே. ஏதாவது ஒன்று இருந்தால் கொஞ்சம் பட்டாசா இருக்கும். ஏன்னா இந்த வாரத்துக்கான டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இன்ட்ரெஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி இன்னும் நியூஸ் கிடைக்கல, கண்டிப்பாக நியூஸ் கிடைச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் இந்த வாரத்தை கொண்டு போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல. அதனால் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சா மட்டும்தான் இந்த வாரம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி கொஞ்சம் பூஸ்ட் ஆகி வீட்டுக்குள்ள சில பல சம்பவங்கள் நடந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல யார் யார் போவான்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. நான் ஒரு 4 பேர் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அந்த 4 பேருக்கு தான் நான் கவனிச்ச வரதுக்கு ஓட்டுகள் இல்லை. திரும்பியே சொல்றேன், இந்த வாரம் வந்து ஒரு 9 பேர் நாமினேஷன் இருக்காங்களா, அந்த 9 பேர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேர்கிட்ட தரமான பிளேயர்ஸ் தான். ஓகேவா? தரமான பிளேயர்ஸ் மீன்ஸ் ஓட் பேங்க் அப்படிங்கிறது பயங்கரமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஓட் பேங்கை பீட் பண்ணி மீதி இருக்க ஆட்கள் மேலே வர முடியுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த வகையில் நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் தான் போக போறாங்க. சரி, அந்த 9 பேர் ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் யார் என்ன ஓட்டுகள் வச்சிருக்கா, யார் அந்த டேஞ்சர் சோன்ல இப்போ ஒருத்தர் இருப்பா, அதாவது வருவாங்க அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்றேன். ஏன்னா அஃபீஷியல் ஓட்டு வந்து நைட்டு தான் ஆரம்பிக்கும், அது உங்களுக்கே தெரியும். பட் இப்போவே நமக்கு ஒரு சின்ன கெஸ்ட் இருக்கும், அதுதான் சொல்றேன். ஸோ இதில் முதல் இடத்துல யார் இருக்கான்னா சௌந்தர்யா அவர்கள் தான். ஒரு 9000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. பட் இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், 2வது இடத்துல இருக்க பவித்ராக்கும் சௌந்தர்யாக்கும் சரியான போட்டி போயிட்டு இருக்கு. மாறி மாறி ஓட்டுகள் போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்தை பொறுத்தவரைக்கு சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் வெறும் சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் மட்டும்தான். ஆனா பவித்ராக்கான ஓட்டுகள் நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையாவே பவித்ராக்கான ஓட்டுகள் வருது. முத்துக்குமரன் ஃபேன் பேஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. இந்த ராணுவுக்கு பயங்கரமா ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, வெளியே இருந்தாது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, ஓட்டுகள் வந்துச்சுல, அந்த டீமும் பயங்கரமா இறங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஒரு 3 பேருக்கான ஓட்டு ஒரே நபருக்கு வந்துட்டு இருக்குது. பவித்ரா ஓட்டு பவித்ராக்கு வருது, முத்துக்குமரன் ஓட்டு வருது, ராணுவ ஓட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஓட்டுகளை பொறுத்தவரைக்கும் அது வந்து அவர் இருக்கும்போது மட்டும் அந்த ஓட்டுகள் ஆக்டிவேட் ஆகும் நான் நினைக்கிறேன், என்னவோ தெரியல. ஆனா முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் பவித்ராக்கு வருது அப்படிங்கறதால உறுதியா சொல்ல முடியும். நிறைய ஃபேன் பேஜ்னால கவனிக்க முடிஞ்சு பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டுகள் போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே சௌந்தர்யா டவுன் பண்றதா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கேம் தானே. சோ முதல் இடத்த சௌந்தர்யா பிடிச்சிருக்காங்க, 2வது இடத்த நம்ம பவித்ரா பிடிச்சிருக்காங்க. 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஓட்டுகள், 200 ஓட்டுகள், 50 ஓட்டுகள், 30 ஓட்டுகள், இந்த மாதிரி டிஃபரெண்ட்ல தான் மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன வேணா கேம் சேஞ்ச் ஆகலாம். மேபி டாஸ்க் ஆரம்பிச்ச பிறகு நாளைக்கு இல்ல யார் நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க வந்து மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்க எல்லாம் வேணாம், இவங்க மேல வராங்க கீழே போறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே இருக்கவங்க தான் பிரச்சனையே. 2வது இடத்த பவித்ரா பிடிச்சிருக்காங்களா, 3வது இடத்துல ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க. ஜாக்லின் எவ்வளவு ஒரு 5000 ஓட்டுக்கு எடுத்து 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான், ஜாக்லின்லாம் இந்த வாரம் காணாம போயிடுவாங்க, வேணா பாருங்க. பட் ஜாக்லினை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும், பழைய கேம் ஆரம்பிச்சிட்டாங்க, பழைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய ஆட்டம் அப்படிங்கிறது என்ன, இவங்க ஒரு கேங் கூட இருப்பாங்க, ஒரு கேங் கூட ஜாலியாக சுற்றுவாங்க. அந்த கேங் வந்து ஒரு நெகட்டிவ் வந்துட்டோ, இல்லை அந்த அவங்க சுற்றுற ஒரு நபருக்கு ஒரு நெகட்டிவ் வந்துட்டோ, அந்த நெகட்டிவ் வந்து வெளியே ஒரு ரோஸ்ட்டாக மாறிட்டோ, அந்த ரோஸ்ட்டுகள் இவங்களுக்கு சேர்ந்து விழுந்துட்டோ அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டான் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஆட்களை விட்டு அந்த கேங்கை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து ஜாக்லின் அவர்கள் சௌந்தர்யா விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க, பெருசாக கனெக்டே ஆகலை. நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், லைவ் நோட் பண்ண உங்களுக்கு தெரியும், லைவ் நோட் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஜாக்லின் சௌந்தர்யா பக்கத்துல போகவே இல்லை, அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஜாக்லின் பக்கத்துல போகவே இல்லை. 2 பேரும் கொஞ்சம் வெவ்வேறு திசையில தான் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேருக்குமே நல்லது நான் நினைக்கிறேன். உண்மையான ஓட் பேங்க் யார் இருக்கோ அவங்க வின் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ 3வது இடத்துல ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க. 4வது இடத்துல அன்சிதா இருக்காப்ல. அன்சிதா வந்து ஒரு 3000 ஓட்டுகள் அன்சிதா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அன்சிதா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அன்சிதாக்கு வந்து கண்டிப்பாக ஓட் பேங்க் வந்துடும் நான் நினைக்கிறேன். நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு, கண்டிப்பாக நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை ரயான் இருக்காப்புல, அடுத்தது ரயான் வெளியே போகிறான்னு கேட்டிங்கன்னா ரயான் மாதிரி ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அஃபீஷியல் ஓட்டுகள் வர்றதா சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரில. அதாவது இப்போ லாஸ்ட் வீக்கை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், இந்த வீக் சொல்ல, இந்த வீக் நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக் எல்லாமே கவுண்ட் பண்ணி தான் சொல்கிறேன். அது முந்தின வீக்கில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தாலுமே அவருக்கான ஓட்டுகள் அஃபிஷியலாக கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரயான் அவர்களும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த விஜய் விஷால் இருக்காப்புல. விஜய் விஷால் எனக்கு தெரிஞ்சு அது சேனல் ப்ராடக்ட், அவர் கடைசியில் இருந்தாலும் சரி அது டேரக்ட் நாமினேஷன் வாங்கி டேரக்ட் எவிக்ஷன் பட்டனே வாங்கினாலும் சேனல் விட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஸோ விஜய் விஷால் அப்படிங்கிற நபர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் இந்த வாரம் அவருக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா
எல்லார் பெர்ஃபார்மன்ஸும் காலி. போன வாரம் எவன் இந்த டீமன் டாஸ்க்ல நல்லா பண்ணனோ அவனுக்கு தான் இந்த வாரம் பேர். இந்த வாரம் டாஸ்க்ல எவன் நல்லா பண்றானோ அவனுக்கு தான் திரும்பி பேர் கிடைக்கும். அப்புறம் முன்னாடி இருந்த சப்போர்ட் இப்போ இருக்கும்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அந்த சப்போர்ட்லாம் முன்னாடியே செத்து போச்சு. ஸோ விஜய் விஷால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ஒரு 3 பேர் இருக்காங்க. சத்யா, அருண், தர்ஷிகா, இந்த 3 பேர் தான் கீழே இருக்காங்க. இந்த 3 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் இந்த மிட் வீக்ல வெளியே போக போறாங்க. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருக்கு. ஓகேவா, அருண் அவர்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் ஒரு சேனல் ப்ராடக்ட். ஓகேவா, அவருக்கும் அதே மாதிரி ஓட்டுகள் இல்லைனா எடுக்க மாட்டாங்க. பட் அவர்கிட்ட இருந்து கண்டென்ட் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று பண்றாங்க. நீங்களாம் ட்ரை பண்ணிருப்பா, டப்பா உருட்டி ட்ரை பண்ணாரு. பட் டப்பா நம்ம ஆட்கள் பிடிச்சி உருட்டிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. பட் அருண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னோட கெஸ்ட்ல ரயான், சத்யா அண்ட் தர்ஷிகா இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா, ரயான் மேலே தான் இருக்காப்ல, இல்லைன்னு சொல்ல. ரயான் மேலே இருக்காப்ல, அதுக்கு நடுவில் தான் சத்யா இருக்காப்ல, கடைசியில் தான் தர்ஷிகா இருக்காப்ல. இந்த 3 பேரில் தான் எனக்கு என்னமோ டவுட் இருக்கு. இந்த 3 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் வெளியே வரப்போறாங்க. ஓகேவா, அதுல என்னோட கெஸ்ட் நான் கடைசியாக ஃபைனல் பண்றது தர்ஷிகாவா தான் இருக்கும். ஏன்னா தர்ஷிகாட்டெல்லாம் கேமே கிடையாது. அவங்க கேம் செத்தே போச்சு. அந்த டெவில் டாஸ்க்ல கூட எடுப்புல அன்சிதா மேல வன்மத்தை கக்க மட்டும் தான் அதை பண்ணாங்க. ஏன்னா அன்சிதா இப்போ வரைக்கும் உங்களுக்கு பெருசா பிடிக்காது. கொஞ்சம் அன்சிதா மேல கோவத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அன்சிதா வந்து விஷால் கூட க்ளோஸா நல்லா ஜாலியாக பேசுறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஒரு சைடா சும்மா வன்மத்தை தூவிட்டே சுத்துறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா அவர்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓட் பேங்க் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. மக்கள் வந்து கடுமையாக வெறுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கவா, எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவை நான் ஏதோ இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னையா சொல்ற, நீ தானே அந்த பொண்ணு வெளியே போகணும்னு சொன்னேன் ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. நம்மளை போட்டு வெறுப்பேத்திச்சு, மக்களை போட்டு வெறுப்பேத்தினது ஓகே தான். ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கான எபிசோட் நீ கவனிச்சுனா ஒன்றுமே இல்லை வீட்டுக்குள்ள. ஓகேவா, ஒன்றுமே இல்லை. மத்தியானம் ஒரு மணிக்கு அப்புறம் வீட்டில் எதுவுமே இல்லை. சும்மா நினச்சி உட்காந்து கதை பேசுகிற மாதிரி உட்காந்துருக்கானு. எப்பவுமே திங்கக்கிழமை அப்படி தான் இருக்கும். ஆனால் சாச்சனா இருந்திருந்தா மேபி அவள் யார்கிட்டயே போய் இதை பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒன்று உசுப்பேத்தி விட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாலும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அதுக்குன்னு என்ன அந்த பொண்ணு உள்ள வைக்கணும்னு சொல்றீங்களா? இல்லை, நான் மிஸ் பண்றேன்னு தான் சொல்லணும் தவிர அந்த பொண்ணு உள்ள இருந்திருக்கணும்னு சொல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்கு. நான் மனசால அழுகிறேன், கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி அழுகிறேன். ஆனால் வெளியே வந்து காட்டிக்க மாட்டேன், அவ்வளோதான் டிஃபரெண்ட். ஓகேவா, எனக்கு என்னமோ நான் சாச்சனா மிஸ் பண்றேன். சாச்சனா உள்ள வச்சு இந்த சத்யா, தர்ஷிகா மாதிரி ஆளை வெளியே எடுத்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா தர்ஷிகாலாம் அவங்களுக்குலாம் அவங்க ஒரு பெரிய கேமர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்க பண்ணுற கண்டென்ட்லாம் வேற லெவல் கண்டென்ட். அவங்க தான் மிகப்பெரிய கேமர் மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ நேற்றே கவனிச்சிருமே, நேற்று நைட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டுல நிறைய கண்டென்ட் கொடுக்குற நம்மள மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஹாட் சீட் வரைக்கும் கொண்டு போறாங்க. வீட்டுல எதுவுமே பண்ணாத நபர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. அதை பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது, இவங்களே ஒரு பெரிய கேமர் மாதிரியோ பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் காலையில் கூட நாமினேஷன் வந்தோடனே சொல்ற விஷயங்கள் என்ன தெரியுமா, வந்துட்டோம் மக்கள் நீ பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் யார் கண்டென்ட் கொடுப்பாங்களோ அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. கண்டென்ட் கொடுக்காம சும்மா உட்காந்துருக்காங்கல்ல அவங்கெல்லாம் மக்கள் வெளியெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தனக்கு தானே உட்காந்து ஒரு மாதிரி வளரிட்டு இருக்காங்க பவித்ராட்ட உட்காந்து. மொத்தத்தில் சொல்ல போனா இவங்க அவுட் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கே ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்க போறதா இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு நடக்க போற விஷயமும் நமக்கு லைட்டாக தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அக்காக்கு ஏதோ தாட்ஸ் வந்துட்டு நினைக்கிறேன். அக்கா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. சரி நீங்க சொல்லுங்கப்பா, நான் ஒரு 3 பேர் சொல்றேன். சத்யா, ரயான், தர்ஷிகா, இந்த 3 பேர்ல யார் வெளியே போனா கரெக்டா இருக்கும் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. என்ன கேட்டால் நான் கண்டிப்பா தர்ஷிகாவை தான் சொல்லுவேன். உங்களை கேட்டாலும் கண்டிப்பா நீங்க தர்ஷிகாவை தான் சொல்லுவீங்க. கண்டிப்பா தர்ஷிகா போனா கேம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் மாற்றங்கள் வரும், கிரிஞ்சி கண்டென்ட் போயிட்டு கொஞ்சம் ஃபைட் கண்டென்ட் கிளியரா வரும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மிட் வீக் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல மீன் சொல்லியிருக்காங்க, ஒரு நியூஸ் வந்திருக்குது. 10th வீக்ல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்துச்சுன்னா இந்த வாரம் பட்டாசா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கான கருத்து. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.